செகண்ட் சிங்கிள் கிடையாது ப்ரோ. அதுதான் வந்து இப்போதைக்கான ஆந்தமே. இப்போ ஸ்க்ரீனில் ஒரு ஆந்தம் கொடுக்கணும்ல. தலைவர் வந்து எங்கே வேணா எப்படி வேணா நின்று பேசலாம். ஆனால் அந்த வீடியோவில் அந்த டான்ஸ் ஸ்டெப்பு அதெல்லாமே ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருந்தாரு. ஒரு 50 வயசு ஆள் இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறவங்க யாரையாவது காட்ட சொல்லு ப்ரோ. பாலிவுட்ல அங்கே வேணா காட்டலாம். நம்ம ஆளில் நம்ம தான் கிங்கு. ஸோ எப்போவுமே தளபதி தான் மாசு. அந்த பாட்டில் வந்து அவ்வளோ கருத்து இருக்குது. அதுவும் ரொம்ப முக்கியமான கருத்து. ஆக்சுவலி எப்படி சொல்றது, கட்சி பாட்டு மாதிரியே இருக்கு தவிர்த்து அதுக்கு அது சம்மந்தம் இல்லை. விஷுவலைசேஷன்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. இதே வந்து ஸ்க்ரீன்லேயே ஒர்க் அவுட் ஆச்சுன்னா வேற லெவலில் ஒரு பிளாஸ்ட் இருக்கும் தேட்டரில். கண்டிப்பாக சொல்கிறேன். செகண்ட் சிங்கிளாக இருக்காது. இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு தீம் மியூசிக் மாதிரி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தளபதிக்கு. ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஈக்குவல். ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ஒரு எல்லாருக்குமே வந்து ஒரு டான்ஸ் ஆடுறதுக்கான இது கொஞ்சம் கருத்தும் கலந்துருக்கு. இது வந்து கட்சிக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் மேபி இந்த பாட்டை. அண்ட் ஆல்சோ மக்களுக்காக தானே இருக்கா. இதில் வர வார்த்தைங்களே எங்கே ஜனநாயகம் தான் சொல்கிறாங்க, எங்கே தளபதி அப்படின்ற மாதிரி சொல்லலை. ஸோ இது வந்து இந்த படத்துக்கு தேவையா இருக்குமான்னு தெரியல. ஆனால் ஃபியூச்சருக்கு இந்த பாட்டு கண்டிப்பாக தேவைப்படும். அது இது கூட எப்படி கனெக்ட் பண்ணுறாங்கன்றத எச் வினோத் கிட்ட வந்து ஒரு மாசே இருக்கு. அனிருத் எப்பவுமே மாசுனா தளபதிக்குன்னு வரும்போது இன்னும் கொஞ்சம் மாசா பண்ணுவார். ரஜினி சூப்பர் ஸ்டாருக்கு நல்லா பண்ணுவார். அதை விட்டா ரஜினிக்கு நல்லா பண்ணுவாரு. இப்போ தளபதிக்கு வேற லெவல்ல பண்றாரு. எதுலையுமே அது வந்து விட்டதே கிடையாது. ஆமா, நான் சூர்யா அப்படிலாம் கிடையாது. சூர்யா ஃபேனா இருந்தாலுமே தளபதி தான் இப்போதைக்கு இங்க சிஎம் பா, அதை தெரிஞ்சுக்கோங்க. சூர்யா ஆமா, இந்த சிங்கிளை பத்தி தான் கேக்குறாங்க. சூர்யா விட்டு குத்துற முடியாது, ஆனா அதுக்காக தளபதியை விட்டு குத்துற முடியாதுல்ல. பயங்கர பிளாஸ்டா இருந்தது ப்ரோ. நல்லா இருந்தது. ரொம்ப கருத்தா இருந்தது. ஐ மீன் இது வந்து எப்படி சொல்றது, ஃபியூச்சரிஸ்டிக் கருத்தா இருந்ததை தவிர்த்து அது படத்துக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் தெரியல. ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நல்லது. படம் எந்த அளவுக்கு வராங்க எதிர்பார்க்க நல்லா இருக்கணும்னா அவள் தான் வேண்டுறேன். நல்லா இருக்கணும். ஹெச் வினோத்தோட இது நல்லா இருக்கணும்னு நான் வேண்டுறேன். நல்லபடியா நான் தளபதிக்கு ஒரு நல்ல ஒரு குட் பை மூவியா இது இருக்கணும். பேர் சொல்ற மாதிரி எப்பவுமே இருக்கணும். நல்லா தான் இருந்துச்சு கேட்கறதுக்கு. பெருசா ரொம்பலாம் சொல்ல முடியாது. ஓகே, பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. எதிர்பார்த்தது இல்ல, நான் ரொம்ப பெருசா எதிர்பார்த்தேன். பட் அந்த அளவுக்கு இல்லை. ஓகே தான், பாட்டு கேட்கலாம். ஃபர்ஸ்ட் சிங்கிள் அது வைப் ப்ரோ. அந்த பாட்டு இது வேற, அது வேற, இது வேற. அந்த அந்த பேக்ரவுண்ட்லாம் வெறும் பிளைனா இருந்த மாதிரி தானே. அந்த ஸ்டெப் ஓகே, நல்லா இருந்துச்சு. ஓவரால் ஏதோ சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கு லுக்கு. நம்ம முன்னாடி பார்த்த விட இதுல கொஞ்சம் ரொம்ப சேஞ்ச் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, இது எதிர்பார்ப்பு தான். லாஸ்ட் படம் வேற எதிர்பார்ப்பு இருக்கு. அது சொல்றேன். எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் சாங்க்கு இதுக்கு டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்றேன் ப்ரோ. டிஃபரன்ஸ் அதிகமாவே இருக்கு ஃபர்ஸ்ட் சாங்க்கும் இதுக்குமே. ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சம் நல்லா இருந்தது. எப்படி அரசியலுக்கு வர்றது அதை வந்து கொஞ்சம் இதுவா பண்ணியிருந்தாரு. நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் சிங்கிளோட எனக்கு தெரிஞ்சு மேலதான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு சூப்பரா இருந்தது. நான் மியூசிக்லாம் வேற லெவலில் தான் பண்ணியிருக்கா போல. அதுல வர அந்த உங்கள் அண்ணனோட இதுதான் நல்லா இருந்தது பார்க்கவே. அதெல்லாம் நல்லா தானே இருந்தது. எங்க அண்ணனுக்கு டான்ஸை வச்சு சொல்ல வேணும். கொஞ்சம் வயசு கொஞ்சம் பெரியவர் மாதிரி இருந்தாரு. பட் ஆனா லுக் வைஸ் நல்லா தான் இருந்தது. ஆனா சான்ஸ் இல்லை. எனக்கு தெரிஞ்சு நல்லா வரணும். ஏன்னா லாஸ்ட் டான்ஸ் வேற சொல்லுங்கிறாங்க. பயங்கரமா வரணும். எதிர்பார்க்கலாம். நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் சிங்கிளோட கொஞ்சம் நல்லாவே இருக்கு. பக்காவா இருக்கு ப்ரோ. லிரிக்ஸ்லாம் பக்காவா தெரியுறாங்க. ஒரு பொலிட்டிஷியனுக்கான கதை பக்காவா இருக்கு. படம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தியேட்டர்ல பார்ப்போம். எல்லாமே பக்காவா இருக்கு. ஆமா ப்ரோ, எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆனா கமல்ஹாசன் தான் ரிலீஸ் பண்ணல. நான் ராக்கில் தான் பார்த்தேன். ரொம்ப சூப்பரா இருக்கு. அது தெரியல ப்ரோ, தியேட்டர்ல பார்த்தா தெரியும். படம் நல்லதா வரும்னு நினைக்கிறேன். நல்லாவே வரட்டும். பாட்டு நல்லா இருக்கு ப்ரோ. தளபதி கச்சேரிலாம் சூப்பரா இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நல்லா வரும் தான் பாக்குறேன். நல்லா இருக்கு. பாட்டு நல்லா தான் இருக்கு. அனிருத் மியூசிக் ஓகே தான், கரெக்டாக தான் இருக்கு. அந்த சாங் நல்ல ஒரு மோட்டிவேஷனாக ஒரு ஆக்ஷன் சாங்காக இருக்கு. சூப்பராக இருக்கு. ஃபர்ஸ்ட் சிங்கிள் உங்களுக்கு நல்ல பெப்பியா இருக்கு. இது கொஞ்சம் மோட்டிவேஷனாக கொஞ்சம் ஆக்ஷனாக இருக்கு. பாட்டோட வரி வழக்கம் போல தளபதி புகழ்ற மாதிரி தான் இருக்கு. ஒன் சைடா, வேற எதுவும் இல்லை. அவர் ஒரு டான்ஸ் ஸ்டெப் ஒன்று இருக்கு அந்த பாட்டுல. அது எப்படி நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு ஸ்டெப். அது அவர் லுக் எப்படி நல்லா மாசா இருக்கு. ஆள் நல்லா ஃபிட்டா இருக்காரு. சூப்பரா இருக்காரு. படம் எந்த அளவுக்கு எதிர்பார்க்காது இல்ல, இது லாஸ்ட் படம்னா எல்லாருமே எதிர்பார்க்காங்க. அஜித் ஃபேனும் சேர்ந்து எதிர்பார்க்கறாங்க. இதெல்லாம்
தளபதி ஸ்பீச் மாதிரி இருந்தது bro. பாட்டும் பயங்கரமா இருக்கும் bro. படமும் அதே மாதிரி தரமா நம்ம தான் 26 படமும் அதே மாதிரி தரமா இருக்கும். பாட்டு பயங்கரமா அனிருத் கலைக்கிறா உண்மையா சொல்லணும்னா. லைக் எப்படி சொல்ற மியூசிக்கு பெப்பு நார்மலா தான் பாக்குற மாதிரி தான் இருக்கு. ஆனா பார்த்தனா வரிலாம் பயம் அப்படியே சொல்ற சில லைன்ல அப்படியே தளபதி தளபதி எல்லாரும் மிஸ் பண்றோம். ஏன்னா லாஸ்ட் படம் இதுக்கப்புறம் இப்ப பார்க்க போற மாதிரி தெரியல. ஆனா ஒரு லைனை எடுத்து எழுதி நல்ல அந்த எழுதிருக்காரு அவரு புஷ்பா. அவர் பேர் வந்து ஃப்ளவர் நேம்ல வரும். அவர் சரியான விவேக் தானே? விவேக் அவர் செம்மையா எழுதிருக்காரு. உண்மையாலே போகணும் செம்மையா நல்லா இருக்கு. அண்ணி தரம் ப்ரோ. அண்ணி எப்பவுமே மாசு. நல்லா இருந்துச்சு. நான் 6:30க்கு வந்தது. நான் 6:30க்கே பார்த்துட்டேன். லைன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் லைன்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சது. அனிருத் ரொம்ப பண்ணியிருக்காரு. விவேக் ரிலிக்ஸ் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்கு. ஏன்னா இது வந்து பொலிட்டிக் பற்றி இது நிறைய பேசுகிறாங்க. ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து செட் ஆஃப் பற்றி பேசுறதுனால ஸோ வந்து இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ். ஸோ வந்து ரெண்டு கம்பேர் பண்ண முடியாது. இந்த பாட்டோட டான்ஸ் மூவ்மெண்ட் போட்டு எப்படி நல்லா இருந்தது. இது பழைய சாங்ஸ்ல இந்த போட்டிருக்காரு இதுக்கு மாதிரி இந்த ஸ்டெப்ஸ்லாம். ஸோ அதை ரீக்ரியேட் பண்ணிருக்க மாதிரி. போலீஸ் லுக்ஸ் ஆல்வேஸ் எப்பவுமே சூப்பராக இருக்கும் தளபதிக்கு. நல்லா அவருக்கு எதிர்பார்க்க இந்த இடத்துல வந்து பார்க்கலான்னு தேங்க்யூ. காருமாறு ப்ரோ வேற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இங்கே பார்க்கல, வேற ஒரு தேட்டரில் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு பாருங்க. ஃபுல் ஃபன்னு தான். எனக்கு கண்டிப்பாக டிவிக்கே தான் ப்ரோ. கவலைப்படாதீங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ப்ரோ வெறித்தனமாக இருக்குது ப்ரோ. ஒன்றுமே உணர்ச்சிகரமாக இருக்குது. கண்டிப்பாக இது அந்த முன்னுக்கு பாட்டை விட இன்னும் நல்லாவும் இருக்குது. அவர் டான்ஸ் ஒன்று ஆடி இருப்பார். பார்த்தீங்கன்னா தெரியும். சூப்பராக இருக்கும் ப்ரோ. லுக்கு தான் ப்ரோ. இந்த தடவை லுக்கு கொஞ்சம் ரொம்ப மாசாக கொடுத்துருக்காங்க. அந்த முஸ்டாக்கு அந்த இது க்ரூம் பண்ணுறது, க்ரூமிங்கு, அந்த ரஃப் அண்ட் டஃப்பான ஃபேஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது ப்ரோ. ஆக்சுவலி எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஃபில் பண்ணணும்னு நம்புகிறேன் ப்ரோ. ஸோ மெச்சுவினத்துக்கு ஒரே ஒரு கோரிக்கை, எதையும் கொலைப்படி பண்ண வேணாம். அவ்வளோதான் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ.